எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சாம்பிள் 2 போர்ட் நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். இது எனக்கு ஒரு போர்ட் அப்படின்னா இதற்கு இது இந்த சைடில் இதே மாதிரி இன்னொரு ஓப்பனிங் இருக்கும். தர்ஃபோர் இதற்கு இன்னொரு போர்ட். அப்போது இந்த போர்ட் வழியாக நான் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த போர்ட் வழியாக எனக்கு அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த போர்ட் வழியாக இன்புட் கொடுக்குறேன்னா இந்த போர்ட் வழியாக அவுட்புட் எடுத்துக்க முடியும். இப்படி இருந்துச்சுன்னா இதை நான் ரெசிப்ரோக்கல் டிவைஸ்னு சொல்லுவேன். அதாவது ரெசிப்ரோக்கல் டிவைஸ்னால் என்ன அப்படின்னா இன்புட்டையும் கொடுத்துக்கலாம், அதே சமயத்தில் அவுட்புட் இங்கேயும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவுட்புட் போர்ட்லேயும் நான் இன்புட் கொடுக்கலாம், இங்கே அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் இது ரெசிப்ரோக்கல் டிவைஸ். நான் ரெசிப்ரோக்கல் டிவைஸ்னால் இந்த போர்ட்டில் மட்டும்தான் இன்புட் கொடுக்க முடியும், இந்த போர்ட்டில் தான் அவுட்புட் எடுக்க முடியும். இந்த போர்ட்டில் நான் இன்புட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றது இருந்துச்சுன்னா அது நான் ரெசிப்ரோக்கல் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சாம்பிள் 2 போர்ட் நெட்வொர்க்ன்றதை நான் இங்கே எடுத்திருக்கேன். கரெக்டாக இது எனக்கு ஒரு சாம்பிள் 2 போர்ட் நெட்வொர்க். இந்த சாம்பிள் 2 போர்ட் நெட்வொர்க்குக்கு நான் எப்படி எஸ் மேட்ரிக்ஸ் எழுதுவேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ போன வீடியோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோ நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். ஸோ போன வீடியோட கண்டினியூவேஷன் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோட பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாம்பிள் இதுக்கு நான் ஒரு 2 போர்ட் ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். இந்த 2 போர்ட் நெட்வொர்க்கான ஒரு எஸ் மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். ஸோ நம்ம பார்த்த இந்த 2 போர்ட் நெட்வொர்க் நம்ம இப்போ டயக்ராமில் பார்த்தோம். இப்போ இது எனக்கு போர்ட் 1, இது எனக்கு போர்ட் 2ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போர்ட் 1ல் நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா இன்புட்டை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இது எனக்கு போர்ட் 1ன்றதுனால A1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நான் அவுட்புட் இதே போர்ட்டில் எனக்கு அவுட்புட் வந்து சரி. அதே மாதிரி எனக்கு செகண்ட் போர்ட்டில் நான் இன்புட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட்டுருங்க. செகண்ட் போர்ட்டில் நான் இன்புட் கொடுத்தேன்னா அது A2 அப்படின்னு சொல்லுவேன். நல்லா பாருங்கள், இன்புட்டுடைய டேரக்ஷன் A1. அதே மாதிரி செகண்ட் போர்ட்டில் இன்புட் கொடுத்தா எனக்கு A தான் எனக்கு இன்புட்டு. இது போர்ட் 2ன்றதுனால 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு போர்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நான் B1 சொல்லுவேன். அவுட்புட் எனக்கு செகண்ட் போர்ட்டில் வந்துச்சுன்னா இதை நான் வந்து எனக்கு B2 அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அதாவது எனக்கு போர்ட் 1ல் இன்புட் என்ன A1, அதே மாதிரி அவுட்புட் என்ன எனக்கு B1. அதே மாதிரி எனக்கு இன்புட் அவுட்புட்னு சொல்கிறத விட இன்சிடென்ட் ரேட் ரிஃப்ளெக்டட் ரேட்னு சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு போர்ட் 2ல் வந்து இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரேவோட ஆம்ப்ளிடியூட் A2, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரேவோட ஆம்ப்ளிடியூட் B2. ஸோ இதுக்கான சாம்பிள் எஸ் மேட்ரிக்ஸ் எழுதுனா S is equal to நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எழுதுவேன். அப்போ ஏன்னா இது எனக்கு 2 போர்ட் டிவைஸ் அப்படின்னா எனக்கு 2x2 ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ரோவும் காலமும் சேமாக இருக்கும். அப்போ 2 போர்ட் நெட்வொர்க்குக்கு நான் 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதுவேன். அதே மாதிரி இப்போ நான் 3 போர்ட் நெட்வொர்க்காக இருந்தால் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதுவேன். இதுவே எனக்கு ஒரு 4 போர்ட் நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா 4x4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதுவேன். அப்போது இதுவே என்னுடைய n போர்ட் நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா nன்றது நம்பர் ஒரு இன்டீஜர், ஒரு 10 போர்ட் நெட்வொர்க் அப்படின்னு சும்மா அஷ்யூம் பண்ணிக்கோங்களேன். அப்போ நான் 10x10. அப்போ n போர்ட் நெட்வொர்க் நான் ஜென்ரலைஸ் பண்ணால் அதை நான் n×n ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எழுதலாம். அப்போ நான் இதுலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டினா ஃபார் எனி n போர்ட் network we can write a square matrix of order n×n. புரியுதா? for any n port network we can write a square matrix of order n×n. இதுதான் ப்ராப்பர்ட்டி 1. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி 1. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் A1 B1 A2 B2. அப்போ இந்த எஸ்ன்ற வேல்யூ என்னென்ன S11 S12 S21 S22. ஓகேவா? ஸோ இந்த நாலுத்துடைய வேல்யூ என்னன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். S11 அப்படின்றது சரி. அதே மாதிரி S12 அப்படின்றது என்ன, S21ன்றது என்ன, S22 இந்த 4 வேல்யூ தானே கரெக்டாக? ஸோ எஸ்ன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும், B/A. நம்ம இப்போ இங்கே தானே பார்த்தோம் S is equal to B/A. அப்போது இங்கே என்ன பண்ணுறேன், B/Aன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் B/A. ஸோ this is also B/A, this is also B/A, where B is the reflected wave உடைய amplitude, A is the ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த இன்சிடென்ட் வேவ். ஓகேவா? இப்போ S11னா இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு 1 இங்கே, செகண்ட் 1 இங்கே, ஃபஸ்ட்டு 1 இங்கே, இந்த 2 இங்கே, 2 1னா 2 1 இங்கே, 2 2னா 2 இங்கே 2 இங்கே, ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே, செகண்ட் வேல்யூ 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 இங்கே. இதெல்லாம் ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்க. இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே, செகண்ட் வேல்யூ இங்கே. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போர்ட்லேயே எனக்கு அவுட்புட் வருது. ஃபஸ்ட்டு போர்ட்டில் இன்புட் கொடுத்தா ஃபஸ்ட்டு போர்ட்லேயே அவுட்புட் வருது. அதே மாதிரி செகண்ட் போர்ட்டில் இன்புட் கொடுத்தா ஃபஸ்ட்டு போர்ட்டில் அவுட்புட் வருது. தேர்ட் போர்ட் சரி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு போர்ட்டில் இன்புட் கொடுத்தா செகண்ட் போர்ட்டில் அவுட்புட் வருது. செகண்ட் போர்ட்டில் இன்புட் கொடுத்தா செகண்ட் போர்ட்லேயே அவுட்புட் வருது. ஸோ இதை எப்படி எழுதணுன்றதை பார்த்தோமா இல்லையா? ஸோ இதுக்கான நாலுத்துக்கான வேல்யூ. ஸோ இந்த S11ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள் B1/A1. அதாவது A1ல் இது இன்புட், இது அவுட்புட். கரெக்டாக? அப்போது A1ல் இன்புட் கொடுத்தா எனக்கு B1ல் அவுட்புட் வருது. ஒரே போர்ட்லேயே எனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுது. அப்போது இதுக்கு நான் பேர் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா ஒரே போர்ட்டில் இன்புட்டும் கொடுத்து ஒரே போர்ட்டில் அவுட்புட்டும் எடுத்தால் அதுக்கு நான் பேர் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அதே மாதிரி S12னா என்ன, B1/A2. இந்த A2ன்றது என்ன, இது. B1ன்றது என்ன, இது. அப்போ இந்த போர்ட்டில் இன்புட் கொடுத்தா இந்த போர்ட்டில் அவுட்புட் வருது. ஓகேவா? இது அப்போது
இதுதான் எனக்கு S12. அதாவது 2ல் இன்புட் கொடுத்தா 1ல் அவுட்புட் வருது. அப்போ இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1ல் இன்புட் கொடுத்தா 2ல் அவுட்புட் வரும். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். B2/A1. B2 இங்கே, A1 இங்கே. S22னா என்ன? B2/A2, which means that செகண்ட் போர்ட்டில் இன்புட் கொடுத்தா செகண்ட் போர்ட்லேயே அவுட்புட் வருது. அப்போ இதுவும் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கீங்க. தர்ஃபோர் இதுக்கும் நான் பேர் என்ன? ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அப்போ இதுவும் எனக்கு என்னென்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான். இது பேர் எதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல கரெக்டாக. காமான்னு நினைக்கிறேன். காமா, இந்த சிம்பிள் இங்கே காமா தான். காமா இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு, VSWR -1 டிவைடட் பை VSWR +1. இது ஒரு வேளை VSWR கொடுத்துட்டு எனக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னாலும் ஒன்று தான், இந்த S11 S22னாலும் ஒன்று தான். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் நான் ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுனா SII. கரெக்டாக? எப்படி ஐயோட ஐயும் 2 வேல்யூ சேம் தானே, அதுதான் இங்கே 1 1 2 2ன்னு இருக்குது. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஃபார் எனி n port network we can write a square matrix of order n cross n where S is equal to this terms. இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா S11 is equal to S is equal to B/A. அப்போ S11 is equal to ஃபஸ்ட் டேர்ம் இங்கே, செகண்ட் டேர்ம் இங்கே, ஃபஸ்ட் டேர்ம் இங்கே, செகண்ட் டேர்ம் இங்கே, ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே, செகண்ட் டேர்ம் இங்கே, ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே, செகண்ட் டேர்ம் இங்கே. விச் மீன்ஸ் தட் இந்த டேர்மில் எல்லாத்துலேயும் இங்கே பின்னாடி இருந்து இப்படி சிம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் போர்ட்லேருந்து இப்படி அவுட்புட் வருது, அவ்வளோதான். அப்போ இது ரெண்டுமே என்ன? ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஏன்னா ஒரே போர்ட்டில் இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். இது எல்லாமே எனக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவேன்னா அட்டினுவேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அட்டினுவேஷன் ஃபேக்டர் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதலன்னு நினைக்கிறேன். அட்டினுவேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான சிம்பிள், this is the symbol. இதுக்கான ஃபார்முலா VSWR -1 டிவைடட் பை VSWR +1. இது வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. VSWRன்றது வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துட்டு சம்மில் கேட்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நியர்லி அரௌண்ட் ஒரு 5 minutes வீடியோக்குள்ளே தான் இருக்கும். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். ப்ராப்பர்ட்டிஸை நான் வந்து ப்ரூஃபோட டிரைவ் பண்ணல. ப்ரூஃபோட டிரைவ் பண்ணுறது வந்து இந்த யூனிட்டோட லாஸ்ட் வீடியோவாக பாருங்கள். ப்ரூஃப் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சும்மா பேசிக் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ப்ரூஃபை படிக்கலனாலும் இதை நீங்கள் எழுதினீங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 4 marks 3 marks to 4 marks வரும். இல்லைனா 5 marks கூட மேக்ஸிமம் வரும். பட் ப்ரூஃபோட கண்டிப்பாக படிச்சுக்கணும். 16 மார்க்லாம் கேட்டால் ப்ரூஃப் இல்லாமல் எழுதவே கூடாது. 10 mark கேட்டாலும் ப்ரூஃப் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ் பேராமீட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் ப்ரூஃப் எல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். அதை வச்சு நம்ம அந்த டிவைசஸ் 7 டிவைசஸையும் பார்க்கலாம். 7 டிவைசஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த படித்த வரைக்கும் நோட்ஸை நான் ட்ரைவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இதில் நல்லா தெளிவாய்க்கோங்க. டவுட்ஸ்னால் என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க.